السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் மீதும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம் மீது விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக கொண்டிருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக ஒன்று குழுமப்பட்டோமோ அதற்கு உண்டான கூலியினை உள்ள ரஹ்மான் நம் எல்லோருக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி ஏராளமான மரணங்கள் நிகழ்வதை அன்றாடம் நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு நாட்களும் செய்திகளின் வாயிலாக, சமூக வலைதளங்களின் வாயிலாக நம்மை சுற்றி பல்வேறு உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மரணம் குறித்த செய்தியை நிறைய இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் மூலமாக பேசுகின்ற பொழுது குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் அல்லாஹ் உயிரை கொடுத்தானோ, உயிர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மரணத்தை சந்தித்தே தீரும். அது மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளும், கால்நடைகளாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, சிறிய பூச்சிகளாக, வண்டுகளாக, எறும்புகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உயிரை சுமக்கக்கூடிய அனைத்துமே அதற்கு மவுத் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே தெளிவாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குல்லுமன் அலைஹா ஃபால், உயிரை சுமப்பது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் நீங்கள் காண்பது எல்லாம் ஒரு நாள் அழியப் போகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதில் உள்ள அனைவரும் அனைத்தும் அழிபவையே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஐனமா தகுனு யுத்ரிகுமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும். உறுதிமிக்க கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான். நீங்கள் மௌத்தல் தஃபிரூன மின்ஹும் ஃபஇன்னஹும் முலாகீக்கும், எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை நீங்கள் நேருக்கு நேராக சந்திப்பீர்கள். பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்க மவுத் வந்து பின்னாடி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமும் முலாக்கிக்கும், மரணத்தை நீங்கள் நேருக்கு நேராக சந்திப்பீர்கள், மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நான் ஒரு ஏரியாவில இருந்து இங்க அரக்கணத்துக்கு வந்திருக்கேன், நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். இது மாதிரி மரணம் நமக்கு பின்னாடி வழியால நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது, நாம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்திலே உங்களிடத்திலே மரணம் முலாக்கத் செய்யும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
இப்படி மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்படி வேண்டுமானாலும் திரியலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு செட்டப் வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரணங்களை அல்லாஹ் விதிக்கவில்லை. சிலருக்கு நோயால் ஏற்பட்ட மரணம் ஏற்படும், விபத்துக்களின் மூலமாக மரணம் ஏற்படும், ஒரு குளிக்க போற இடத்துல நீரில் மூழ்கி மரணங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்களிலே சிக்கி மரணங்கள் ஏற்படும், இயற்கை இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மரணங்கள் ஏற்படும், வெடிகுண்டுகளின் மூலமாக மரணங்கள் ஏற்படும் என்று மரணம் ஒன்றுதான். அந்த மரணம் வரக்கூடிய வகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வகைகளிலே பிரித்து வைத்திருக்கிறான். ஆக மொத்தத்துல உலகத்துல எத்தனை கொள்கைகள் கோட்பாடுகள் இருந்தாலும் மரணம் வருமா வராதா என்ற ஒரு கேள்விக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒற்றை கருத்தில் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன் கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு பேசியவர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரரு எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ்விடத்திலே திரும்பி சென்று விடுகிறார்கள். அவர்கள் பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அரசியல் பலம் மிக்கவர்களாக இருக்கலாம், அல்லது பணம் வைத்தவர்களாக இருக்கலாம். மரணம் வருகின்ற பொழுது அவருடைய அரசியலோ, அவருடைய ஆட்சியோ, அவருடைய பணமோ, அவரை சேமித்து வைத்த மக்கள் செல்வமோ அவரை காப்பாற்றவில்லை. அப்ப எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல இருந்தாலும் குறுகிய கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு கட்டத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதனும், மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழும் என்பதை ஆணித்தனமாக நம்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மரணம் ஏற்படுகின்ற பொழுது மரணத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவையை வைத்திருக்கிறான். ஏதோ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தான் சுவை இருக்கிறதுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவையை வைத்திருக்கிறான். மரணத்திற்கும் சுவை உண்டு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி நிலையிலே, மரண தருவாயிலே, அவன் உலகத்திலே நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, சக்கராத் என்ற ஒரு நிலையை அடையாமல் அவனுக்கு மரணமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி கால நிமிடங்களை நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற பொழுது கடுமையான வேதனைகளுக்கு உட்பட்டவராகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இதை விட பெரிய எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அப்ப உலகத்துல எவ்வளவு தொழுதாலும் வழங்கினாலும், எவ்வளவு உலகத்துல அராஜகம் செய்தாலும் எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சக்கராத்தினுடைய நிலையை வைத்திருக்கிறாங்க. இப்படி ஒருவர் நம்மை விட்டு சென்று விட்ட பிறகு அந்த மரணத்தினுடைய வேதனை, அந்த இறந்து போன நபரிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான உணர்வுகள் நமக்கு பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். நம்மோடு பழகினவர், பேசினவர் நம்ம விட்டு போயிட்டாருங்களே, கொஞ்ச காலத்துக்கு அவருடைய சிந்தனைகளாகவே இருக்கும். இந்த மாதிரியான தாக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு வேறுபாடு உண்டு. காசாவுல மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம். பார்க்கும்பொழுது கடுமையான வேதனையா இருக்கு. ஒவ்வொரு நாள் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, பேஸ்புக்கை திறக்கும் பொழுது, வாட்ஸ்அப்பை திறக்கும் பொழுது, இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிற நியூஸ் வர 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 ஒவ்வொரு இழப்புகளையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் உள்ளம் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. நீண்ட தூரம், காசாவுக்கு நமக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். அதே மாதிரி நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய உற்றார் உறவினர்களோ நம்மை விட்டு சென்று விடுகின்ற பொழுது, மரணத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த மரணத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். காசாவிலே மக்கள் கொல்லப்படக்கூடிய அந்த தாக்கத்தை விட நம்மோடு பேசியவர், நேற்று வரைக்கும் நம்ம பக்கத்துல என்ன பண்றாரு, தோல்ல கை போட்டு போன நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு இல்ல மௌத்தா போயிட்டா அப்படின்னு சொன்னா கண்ணுக்குள்ளே நிற்பாரு அவர். இதை விட கூடுதலான தாக்கங்களை ஏற்படுத்துவது நம்முடைய இரத்த பந்தங்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, இவர்கள் நம்மை விட்டு சென்று விடுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் உச்சபட்சமா இருக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் சாப்பிடவே மாட்டாங்க, 2 மாசமா அவங்களுடைய நினைவாகவே இருக்கும். இந்த முதல் சப்புல வந்து தொழுவானே, அவ்வளவு அல்லான்னு கிடப்பானே, கரெக்டா டானுக்கு
ஒவ்வொரு வக்துக்கும் கரெக்டா வேலையை விட்டு தொழுக ஓடிடுவான், இந்த சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பான், இங்கதான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி அந்த நிகழ்வுகள் நமக்கு உள்ளத்துல கடுமையான ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். இப்படி ஒவ்வொரு மரணத்தினுடைய தாக்கங்களில் இருந்தும் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? நம்முடைய நண்பரோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய அக்காவோ, நம்முடைய அம்மாவோ கபர்ல வைத்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒவ்வொரு ஜனாசாவினுடைய அடக்கத்திற்கு பின்பாகவும் யோசிக்கக்கூடிய நிலை என்ன? அடுத்து எனக்கு முன்பாக என்னுடைய மனைவி மக்கள் போயிட்டாங்க, அடுத்து நான் தான் இந்த கபர்ல இந்த அடக்க ஸ்தலத்துல எங்கேயாவது ஒரு மூலையில எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த நேரத்துல மட்டும் மனுஷன் நல்லவனா மாறிடுவான், அடுத்து நம்ம தான். அப்ப என்ன பண்றாரு இவரு? அப்படியே தான் செய்திருக்கக்கூடிய தவறுகளை மீளணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சார். ஏன்னா இவ்வளவு போய் பேசிட்டோம், இவ்வளவுதான் இருந்துட்டோம், நோன்பு வைக்காம இருந்துட்டோம், மக்கள்கிட்ட கடுகன்னு வந்துட்டோம், எல்லாத்தையும் திருத்திக்குவோம். எது வரைக்கும்? அந்த கபிரிஸ்தான் வரைக்கும். அந்த கபிரிஸ்தான்ல பல்வேறு மக்களை பாக்குறாங்க, ஒவ்வொரு நிலையில மௌலாது இருக்கிறாங்க. பெரிய பணம் படைத்தவரும் அங்கதான் இருக்கிறாரு, பிச்சைக்காரனும் அங்கதான் இருக்கிறாரு. பெரிய அதிகார பலத்துல திமிர்ல ஆடினவனும் அந்த 6 அடி நிலம் தான், ஒரு தொழுகையாளிக்கு அந்த 6 அடி நிலம் தான். இப்படிலாம் பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லா செஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதா இல்லையா? அப்படி அந்த எண்ணம் ஏற்படுவது மரணம் வரைக்கும் தொடர வேண்டும். ஒவ்வொரு மரணத்திலிருந்தும் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? நிறைய சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான பல விஷயங்களை சொல்லுது. அதுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்வதாக இருந்தால், உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்கள்ல ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இந்த 5 விஷயத்துல அடங்கியது. 5 விஷயங்கள் வருவதற்கு முன்பாக 5 பேணிக் கொள்ளுங்கள். அந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போடுறாங்க. முழுமைக்கு முன் இளமை, வயசான காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய இளமை பருவங்களை பயன்படுத்திக் கொள்ளணும். நோய்க்கு முன் ஆரோக்கியம். அல்லாஹ் இப்ப நம்மளை திராட்சமா வச்சிருக்கிறான், திடீர்னு ஒரு மரபை சுண்டி இழுக்கிறான்னு சொன்னா அந்த இடத்துல போயிட்டு கதறக்கூடாது. அப்ப நோய்க்கு முன்பாக உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். உனக்கு கடுமையான இழப்புகளை கொடுத்து உன்னை வறுமையிலே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு முன் உன்னுடைய செல்வத்தை பேணிக்கொள். வேலைக்கு முன் ஓய்வை பேணிக்கொள். மரணத்திற்கு முன் வாழ்க்கையை பேணிக்கொள் என்று இந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும்? மரணத்திற்கு முன் வாழ்க்கை அப்படின்னாலே ஒட்டுமொத்தமா அதுல வந்துடுதா இல்லையா? அப்ப மரணம் வருவதற்கு முன்பாக நாம் பேண வேண்டிய பல்வேறு காரியங்கள் இருந்தாலும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த ஜும்மாவில நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சபையில இருக்கும் பொழுது அவரை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை பார்த்து, இவருக்கு உறுதியாகி விட்டது அப்படின்றாங்க. உறுதியாகி விட்டது, இவருக்கு உறுதியாகி விட்டது, உறுதியாகி விட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு என்ன திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. இதுக்கும் உறுதி ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன உறுதி ஆயிடுச்சு? 2 ஜனாசா போச்சு, 2 ஜனாசாவையும் பார்த்து உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, என்ன கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல்ல ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசாவை பார்த்து மக்கள் எல்லாம், நல்ல மனுஷன் போயிட்டானே, இவ்வளவு காலமாக மக்களுக்கு உதவிக்காகவே ஓடியவன் இன்னைக்கு போயிட்டானே, நம்ம வீட்டுலாம் போயிட்டானே அப்படின்னு சொல்லி மக்கள் அவனை பார்த்து நல்ல விதமாக பேசினார்கள். 5 நேரம் அல்லாஹ் அல்லாஹ்னு கிடப்பான், ஒரு பள்ளிவாசல்ல கிடப்பான். அப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளி
ஏதாவது ஒரு உதவியும் அவர்கிட்ட போய் நின்றா அவனத்துல இருந்தா செஞ்சிருவான். மக்கள்கிட்ட அவ்வளவு அன்பா சிரித்த முகத்தோடு பேசுவானே, அப்படிப்பட்டவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவனை குறித்து நல்ல விதமாக பேசுவார்கள். அவனுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. இன்னொரு ஜனாசா கடந்தது. அவனை பார்த்து மக்கள் எல்லாம் வெறுப்பாக திட்டினார்கள், கடிந்து பேசினார்கள். அவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது. நாசமா போறான், இவன் இருக்கிறதுக்கு செத்து போறதே மேல். எவ்வளவு தொல்லை கொடுத்தான், எவ்வளவு டார்ச்சர், தண்ணியை போட்டு எப்ப பார்த்தாலும் மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறதே மேல் என்று அவனை பார்த்து மக்கள் எல்லாம் கோபமாக ஒரு விதமாக அலட்சியத்தோடு அவன் இருப்பதற்கு இல்லாமல் இருப்பதை மேல் என்று மக்கள் அவனை சபித்தார்கள். எனவே அவனுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு மரணத்திலிருந்தும் படிப்பினையாக நம் உலகத்திலே வாழுகிற பொழுது எப்படி முதல் ஜனாசாவை பார்த்து மக்கள் எல்லாம் நல்ல விதமாக பேசினார்களோ அந்த மாதிரியான நற்பண்புகளை நமக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களில் ஒருவராக நாம் உலகத்திலே வாழ்ந்து, உலகத்தினுடைய வாழ்க்கை பெரிய 1000 ஆண்டுகள் கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கும் நாட்கள் கடந்து சென்று விடுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி தான் போன சும்மா வந்த மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்த சும்மா. இப்படி நாட்கள் சர்வ சாதாரணமாக வேகமாக காலங்கள் சுழந்து கொண்டிருக்கிறது. இதுல எனக்கு எப்போது மவுத்து வரும் என்னால் தீர்மானிக்க முடியாது. மவுத்து வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லவனாக வாழ்வோம். என்னால் முடிந்த அளவுக்கு 100% பெர்ஃபெக்டான மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது. முடிந்த அளவுக்கு நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்கின்ற உறுதியை ஒவ்வொரு ஜனாசாக்களிலிருந்தும் நாம் படிப்பினையாக பெற வேண்டும். அதே போல நாம் உலகத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய சில தேவைகளுக்காக வேண்டி மக்களிடத்திலே கடனை வாங்கியிருப்போம். நமக்கு எப்ப மவுத் வரும் தெரியாது. நாம் யாரிடத்திலே எல்லாம் கடனை வாங்கினோமோ அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதிலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் கொல்லப்பட்டாலும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் கொல்லப்படுவானையானால் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு கிடையாது. சொர்க்கம் தான் அவனுக்கு பரிசு. அதை கூட இந்த கடன் தடுத்து நிறுத்தி விடுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளை, அது 1 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், லட்ச ரூபாயா இருக்கட்டும், நாம் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு முயல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதற்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், சிரமத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், கடனை வாங்கிட்டேன், கடனை அடைக்க முடியல, இருந்தாலும் நீ எனக்கு உதவி செய்வாய், என்னுடைய கடனை அடைப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாய் என்ற நம்பிக்கையில நான் இருக்கேன், என்னுடைய கடனை எப்படியாவது அடைத்து கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதெல்லாம் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் 3. அவன் பேசினா பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், அவன் நம்பினால் மோசடி செய்வான், வாக்களித்தால் மீறிடுவான். இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் முனாஃபிக்கு. அந்த முனாஃபிக் தான் நரகத்தினுடைய அடி பாகத்தில் இருப்பான். இது பல ஜும்மா மேடைகள்ல பல மார்க்க சொற்பொழிவுகள் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த 3 விஷயங்களுமே இந்த கடனுக்கு போகணும். இந்த 3 விஷயங்களையும் நாம தனித்தனியாக கூட பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3ல எதை நாம டச் பண்ணாலும் இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து வந்துடும். அல்லாஹ் சொல்றாங்க, பேசினால் போய் பேசுவான். கடனாக ஒரு இடத்துல வாங்கும் பொழுது நமக்கு இந்த தேவை நிறைவேறினால் போதும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு பின்னாடி எவன் கடன் கொடுத்தானோ அவனை எத்தனை முறை அடைய விடுகிறோம். ஒரு உறுதியான ஒரு சரியான ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தால் சொன்ன அந்த டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படாத என்ன பண்றாரு, கடனை வாங்கும் பொழுது நல்ல வார்த்தைகளை கூட்டு அப்படி இப்படின்னு பேசி கொடுக்காத உள்ளத்தையும் கரைத்து கடனை வாங்கிறார், காசு பணத்தை வாங்கிறார். ஆனா சொன்ன மாதிரி இருக்கணுமா இல்லையா?
நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணுமா இல்லையாங்க? 1ஆம் தேதி சொல்ற 1ஆம் தேதி கடனை கொடுத்துருன்னு சொல்லி வாங்குறாரு. 1ஆம் தேதி அவர் கடன் கொடுத்தவர் வந்தாருன்னு சொன்னா பிள்ளைக்கு என்ன பண்றாரு? அத்தா வெளியில போயிருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்துட்டு பையனை வந்து பொய் சொல்ல தோன்றுது. இப்ப இவரு பொய் சொல்லிட்டாரு, அத்தா இல்ல அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டாரு. அல்லது அடுத்த வாரம் நான் கண்டிப்பா கொடுத்துறேன், எனக்கு தெரியும் நான் கடை கொடுப்பதற்கு எனக்கு பணம் இல்லை, அடுத்த வாரம் ஆனா கூட அடுத்த மாசம் ஆனா கூட உங்ககிட்ட வாங்கின படத்தை கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு என்னால முடியாது, தெரிஞ்சிருந்தும் அடுத்த வாரம் கொடுத்துறேன், ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன், ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன். பொய். இவருக்கு தெரியும் பொய் சொல்றேன் அப்படின்னு. இப்ப இந்த பொய் சொல்லிட்டாரா? முனாபிக்கினுடைய அடையாளம் 3. அவர் பேசினா பொய் பேசுவார், பொய் பேசிட்டாரு. இப்ப வந்தாருல கடன் கொடுத்தவர், ஒரு நம்பிக்கையோட வந்திருப்பாரு. இந்த 1ஆம் தேதி கொடுக்கணும்னு சொன்ன பாய் இந்த காசை வாங்கி நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அவருடைய நம்பிக்கைய பால்படுத்திட்டாரு. 1ஆம் தேதி கொடுத்துருவேன் அப்படிங்கிற வாக்குறுதிய மீறிட்டார். இவர் யாரு? இவர் தொழுகையாளியாக இருக்கலாம், ரொம்ப அல்லான்னு கிடக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கலாம். ஆனா யாரு? மார்க்கத்தினுடைய பார்வையிலே, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இந்த 3 தன்மைகள் இருந்தால் இவர் முனாஃபிக், அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த 3 தன்மைகளும் கடனுக்கு வந்துடும். அப்ப மரணத்திற்கு முன்பாக நாம் எடுக்க வேண்டிய பல்வேறு விதமான படிப்பினைகளிலே நாம் யாரிடத்திலேயாவது கடன் வாங்கியிருப்போம். நம்முடைய மரணம் எப்பொழுது வரும் தெரியாது, முடிந்த அளவிற்கு அந்த கடனை கொடுத்துரும். குறைந்தபட்சம் கொடுக்க முடியலையா, இதை கூட நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. 1ஆம் தேதி கொடுக்க முடியாதுன்னு தெரியும், ஒரு முன்கூட்டியே போய் ஒரு 25ஆம் தேதி ஒரு 28ஆம் தேதி போய் பாய் 1ஆம் தேதி கொடுக்கணும்னு சொன்னேன், ஆனா சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை பாய், எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அல்லது கையில காசு இல்ல, கொஞ்சம் அல்லாவுக்காக எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, இன்னும் கூட 1 மாசம் டைம் கொடுங்க இப்படின்னு அவர்கிட்ட நம்ம டைம் வாங்கிருந்தோம் சொன்னா இந்த முனாஃபிக்கினோட அந்த அடையாளத்துல வரமாட்டாரு. ஏன்னா அவருடைய மனப்பக்குவம் மாறி இருக்குங்க. சரி சரி பாய் 1 மாசம் பரவாயில்ல எடுத்துங்க, அந்த பட்டியல வரமாட்டோம். இவர் கடனை வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு அவர் ஒரு பாதையில வந்து இவர் ஒரு பாதையில போறாரு. இதுவெல்லாம் முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நம்முடைய மரணத்துக்கு முன்பாக நாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் வாங்கிய கடன் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக சொர்க்கத்திற்கு தடையாக நிற்கிறது என்பதை மனதிலே ஆழமாக பதிந்து கொண்டு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வேலையிலே ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அதே போல எத்தனையோ பல ஜனாசாக்கள் நம்மை சுற்றி நடக்கின்றது. அந்த ஜனாசாக்கள் போய் பங்கெடுக்கிறோமா அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் ஜனாசாக்களுடைய செய்திகள் வருகின்ற பொழுது இன்னாலில்லாஹி சொல்லிட்டு போயிடும். அதன் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய நன்மைகள் நாம் இழக்கிறோம். எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய ரத்த உறவுகள் மௌத்தா போகிறா, அந்த ஜனாசாவோட போய் நான் பண்ணுவேன் கலந்துக்கிடுவேன் அப்படிங்கிற கொள்கையில பல பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஜமாத்துக்காரரு, நம்முடைய ஊழல்காரரு, நம்முடைய சொந்தக்காரரு, நம்முடைய மொஹல்லாவை சார்ந்தவர் ஜனாசாவுடைய செய்திகளை கேட்கிறீங்களா? ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியாகம் செய்து அவருடைய ஜனாசா தொழுகையில பங்கெடுத்தீங்களே, அவர் எந்த நிலையில் மரணித்தார் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அவருடைய இறுதி நிலை எப்படி, அவருடைய மரணத்தினுடைய இறுதி நிலை எப்படி இருந்தது என்று யாரும் கணிக்க முடியாது. கடைசி நிலையில அவருக்கு ஹிதாயத் கூட எல்லாம் கொடுத்திருப்பான். ஏகத்துவ கொள்கையிலேயே கூட மரணத்திற்கு கூடிய வாய்ப்பு உண்டு. அவருடைய ஜனாசாக்களை புறக்கணிக்கக்கூடிய எத்தனை போல பாத்திரமா இல்லையா? கண்கூடாக தெரியுது, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, அல்லாஹ் கிடக்கிறாரு. அவருடைய ஜனாசாக்கள்ல நின்று அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்பதற்கு பல பேர் தயாராக இல்லை. ஏன் இந்த நிலை? இதெல்லாம் மாத்திக்கணும். இந்த மாதிரியான ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜனாசாக்கு வரலன்னு சொன்னா நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்றேன், நான் மரணிச்சு போறேங்க, அல்லாஹ் ஒரு கால் நம்முடைய ஜனாசாக்களை எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அப்படி எடுத்து காமிக்கிறான். அப்படி காமிச்சா நம்முடைய ஜனாசாக்கள் ஒரு 10 பேர் 15 பேரும் நிற்கிறாங்களே, அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஜனாசா நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி போறோம், யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதற்காக வேண்டி தெளிவான சிற்கு, தெளிவான இணையற்கு தர்கான் கிடக்கிறாரு, போக தேவையில்லை. அது இல்லாமல் ஒரு மனிதனுடைய இறுதி நிலையை யாரும் அறிய முடியாது. ஜனாசாக்களுக்கு பங்கெடுத்த என்ன?
ஒரு நோயாளி அவரை நலம் விசாரிப்பதற்கு கூட நம்ம தயாராக இல்லை. நிறைய செய்திகள்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல வருது. அவர் நம்ம அன்றாடம் பார்க்கிறோம், பேசுறோம். அவருக்கு உடல்ல சாதாரண காய்ச்சலா கூட வச்சுங்களேன், அவரை போய் புன்னகையோடு சபர் செய்யும் பாய். எவ்வளவு போல நீங்க பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு போல அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பாங்க. ஒரு தகுதியை சொல்லுங்க. பல்வேறு நபர்கள் நோயில படுத்துக்கிறாங்க நம்முடைய பகுதிகளில், அவர்களை போய் சந்திப்பதற்கு நாம தயாராக இல்லை. நானும் நோயில படுத்துக்கிறா மட்டும் யாருமே வந்து பார்க்கலையே அப்படின்னு நம்முடைய மனம் என்ன பண்ணுது, ஏங்குது. அப்ப இதையெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான பல வழிமுறைகள், மரணத்திற்கு முன்பாக 5 வருவதற்கு முன்பாக 5 பேணிக்கொள்ள சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறான். அந்த விஷயங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு முன்பாக நாம் சில செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு சில செய்திகளை நாம பார்த்தோம். அந்த செய்திகளிலேயே முதன்மையாக ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நம்முடைய வணக்க வழிபாடுகள் தான் இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தொழுகை பற்றி நிறைய பல இடங்கள்ல, நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அல்லாஹ் சொல்லுவான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வெறுமனே தொழுங்க அப்படின்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. தொழுதால் என்ன கிஃப்ட் கிடைக்கும், என்ன பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அப்ப ஒரு தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும். அது அப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய தொழுகைகளிலே பேணுதலோடு உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். எல்லாரும் தொழுகிறோம், எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குறோம், எல்லாரும் தவறுகள் இருந்து மீண்டு இருக்குமான்னு சொன்னா கிடையாது. ஒரு 1000த்துல 1% 2%. எல்லாரும் தொழுகிறோம், எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குகிறோம். பெற்றோர்களை பராமரிக்கிறோமா அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையான நபர்கள் பெற்றோர்களை பராமரிப்பது கிடையாது. எல்லோரும் தொழுகிறோம், பொய்யிலிருந்து விலகி இருக்கிறோமா, புறத்திலிருந்து விலகி இருக்கிறோமா, பாவங்களிலிருந்து தவிர்த்து இருக்கிறோமா என்று கேட்ட கிடையாது. அப்ப கிடையாதுன்னு சொன்னா சரியா தொழுவதுன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அது எந்த மூமின்? அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே பேணுதலோடு உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அந்த பேணுதல்னா என்ன, அந்த உள்ளச்சம்னா என்ன? நிறைய பேர் தொழுவோம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினதுக்கு பிறகுதான் உலகத்தினுடைய எல்லா சிந்தனைகளும் ஒரு தொழுகையில உயிரோட்டமே கிடையாது. நாம தொழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட முறையிலே யோசிச்சு பாருங்க. நான் அல்லாஹ்வை 100% சரியான முறையிலே தொழுவேனா? என்னுடைய தொழுகையிலே உயிரோட்டம் இருந்ததா என்று யோசித்து பார்த்தால் 99 நபர்கள் இதுல ஃபெயில் ஆயிடுவாங்க. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய தொழுகையிலே உயிரோட்டம் இருந்ததா என்று கேட்டால் நிறைய பேருடைய தொழுகையில உயிரோட்டம் இல்லாம குழந்தைகள் வந்து போறோம். 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வர்றோம், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறோம், தொழுகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் தொழுதாரா தொழுகவில்லை என்று கேட்டால் தொழுகவில்லை என்றுதான் நல்லா பட்டியை போடுவான். ஏன்? குழுங்கள் நிமிர்ந்தோம். ஏன்? வாய் சொல்லுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், வாய் சொல்லுது ஓகே, உள்ளவன் சேர்த்து சொல்லுகிறதா? உள்ளமும் அந்த தொழுகையில இருக்கிறதா? உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் உடல்தான் பள்ளிவாசலில் இருக்கிறது, உடல்தான் தொழுகைகளில் ஈடுபடுகிறது. ஆனால் உள்ளம் நம்முடைய உலகத்தை சுற்றி வருகிறது. அல்லாஹ்வுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். ஒருவருடைய தொழுகை உள்ளட்சமான தொழுகையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எதற்காக வணங்க வேண்டும்? அவனை நினைப்பதற்காக வணங்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்ப இந்த உள்ளட்சம் இல்லாத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த உள்ளட்சம் இல்லாத ஒரு நிலையிலான
இப்ப நம்ம தொழுகிறது 3 4 அப்படிங்கிற சிந்தனை எப்ப வருது? தொழுகையில கவனம் இல்லை. கவனம் இல்லாத தொழுகையாளர்களுக்கு கேடுதான். நீ தொழுகே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொல்றானே. அப்ப உள்ளச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்ன எப்படி அந்த உள்ளச்சத்தை பெற வேண்டும்? தொழுகையிலே நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும். பள்ளிவாசல்ல வந்து செருப்பை கழட்டும் போது உலகத்தினுடைய அனைத்து செயல்களையும் கலட்டி வைத்து விட்டு தூய்மையான உள்ளத்தோடு பள்ளிவாசலுக்குள்ளே நெருங்க வேண்டும். ஒழுங்கு செய்கின்ற பொழுது இறைவா, என்னுடைய கைகளால், என்னுடைய நாவுகளால், என்னுடைய உடல் உறுப்புகளால் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் என்னை விட்டு நீக்கிவிடு என்று பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற பொழுது இறைவா, என்னுடைய அருள்களின் வாசல்களை எனக்காக திறந்து வைத்து விடு அப்படிங்கிற தூய்மையான எண்ணத்தோடு படைத்தவனுக்கு முன்னால் வந்து நிற்கப் போகிறேன். எப்படிப்பட்ட படைப்பாளன்! ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உணவுகளை கொடுக்கக்கூடியவன், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், அந்த நோயிலிருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியவன். அவனால் முடியாது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஆற்றல் படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை ஆழமாக உள்ளத்தில் பதிந்து கொண்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது இறைவா, நீதான் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் எவனும் மிகப்பெரியவன் கிடையாது. அவன் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சியில இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, எவனும் பெரியவன் கிடையாது. நீதான் ரஹ்மானே மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த சிந்தனையை ஆழமாக உள்ளத்தில் ஏங்கியவர்களாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் இறைவா உனக்குத்தான் தான். உலகத்துல என்னென்னத்தையே செஞ்சுக்கிட்டு புகழ தள்ளுறாங்க. அந்த புகழுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீ தான். நீ நாடாமல் அவனுக்கு புகழை அளிக்க முடியாது. நீ நாடாமல் அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க முடியாது. புகழ் வைத்த முறையோ உனக்குத்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மான், உன்னுடைய அருளுக்கு அளவே இல்லையே. அழகான கண்ணை கொடுத்தாய், அழகான கைகளை கொடுத்தாய், அழகான உடலை கொடுத்தாய், மனைவியை கொடுத்தாய், பிள்ளைகளை கொடுத்தாய். இது இல்லாமல் எத்தனையோ உலகத்தில் இருக்கிறாங்களே. உன்னுடைய அருளுக்கு அளவே இல்லை. எல்லாரும் காற்றை சுவாசிக்கிறாங்க. இறைவனை மறுத்தவனும் காற்றை சுவாசிக்கிறான், இறைவனை ஏற்றுக்கொண்டவனும் காற்றை சுவாசிக்கிறான். உன்னுடைய அருளுக்கு அளவே இல்லை. அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹீம், உன்னுடைய அன்புக்கும் அளவே கிடையாது. என்னுடைய தாய் உலகத்திலே தாயினுடைய அன்புக்கு நிகராக எந்த அன்பும் நிலைக்காது. உலகத்திலே உச்சபட்சமான அன்பு என்பது தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்த அன்புதான். அதை காட்டிலும் ரஹ்மான் நம் மீது 70, 100 லட்சம் மடங்கு என் மீது பாசத்தை, நேசத்தை, அன்பை செலுத்துகிறானே. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அந்த பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை என்று சொன்ன இறைவன் பிள்ளை பொறுக்க பாவம் என்று தேடினால் மன்னிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை கூட அல்லாஹ் மன்னித்து விடுகிறானே. உன்னுடைய அன்புக்கு நிகரே இல்லையடா இறைவா. ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். நான் இந்த உலகத்திலே பிறந்து எனக்கு தெளிவான சிந்தனை வந்ததில் இருந்து என்னுடைய மரணம் வரைக்கும் நான் செய்த ஒவ்வொரு செயல்களையும் பதிவு செய்துவிட்டு இதற்காக நீ நாளை மறுமையில கேள்வி நிற்க போகிறாயே. என்னை மட்டுமா கேள்வி நிற்க போகிறாய்? இந்த உலகத்திலே வாழ்ந்து முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையும் உயிர்த்தி எழுப்பி அந்த இடத்திலே மாலிக்காக, எஜமானாக, முதலாளியாக இருந்து கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய மாலிக் யௌமித்தீன், அந்த சராசரங்களின் அதிபதி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்களுடைய தமிழ் அர்த்தங்களை விளங்கியவர்களாக ஒரு தொழுகை, ஒரு 2 ரக்காயத்து தொழுகை, 2 ரக்காயத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் அப்படிங்கிற அந்த தமிழுடைய அந்த அர்த்தங்கள் நம்முடைய கண் திரைக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய வல்லமைகளை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் புகழ்வை ஏற்பவனே இப்படி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 2 ரக்காயத்தை இப்படி தொழுது பாருங்களேன். இதுதான் உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் தொழுதால் உலகத்தினுடைய சிந்தனைகள் ஏற்படுமா? அப்ப மரணத்துக்கு முன்பாக நாம் எத்தனையோ பல விஷயங்களை சரி செய்கிறோம். இந்த ஒரு தொழுகையை நாம சரி செய்துட்டா நம்ம எல்லா செயல்களும் சரியாயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளில் முதன்மையான தொழுகை. அந்த தொழுகை சரியாச்சுன்னு சொன்னா, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டான்னு சொன்னா
அவருடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நம்ம பாஸ் ஆகுது. அது பின்னாடி வரக்கூடிய கேள்வி எல்லாம் ரொம்ப ஈஸி. அதுல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு பொருளாதாரமா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரங்களா இருக்கலாம், சக நண்பர்களோட பழகக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், சமுதாயத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். தொழுகை சரியாச்சுன்னா எல்லாம் சரி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. நாம் சரி செய்யக்கூடிய முக்கியமான முதன்மையான பண்புகளிலே தொழுகையை நாம் சரி செய்வோம். அல்லாஹ்விடத்திலே இந்த தொழுகையை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்வோம். இப்படி தொழுகையிலே சரியாகின்ற பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரியாகக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.